Hello friends, welcome back to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. Okay, ஏன் வெல்கம் பேக் சொன்னேன்னா அது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மொபைல் டிவைஸ் டிஜே செட்டப் வந்து நான் போட்டேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா அந்த ஐகார்ட் மேலே வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து செகண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் வந்து என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இந்த செட்டப்பில் எப்படி பண்ணணுன்றது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம், எப்படிலாம் அந்த யூஸ் பண்ண போகிறோம் அந்த செட்டப்ன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இது செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ புரியும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் டிவைஸ் வச்சு நம்ம டிஜே எப்படி பண்ண போகிறோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இந்த மிக்சர் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதை நான் காட்டுறேன். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி மிக்சர் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஆனால் மிக்சர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து சாம்சங் டேப். இதில் வந்து VDJ ஆப் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா VMDJ ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்சஸ் டீச் பண்ணுறோம். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து கிளாஸ் டீச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் செட்டப் இங்கே வந்து கிளாஸ் டீச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா VMDJ ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டிஸ்கவர் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த செட்டப்லாம் எப்படி பண்ணணும் அது லாஸ்ட் வீடியோ நான் சொல்லிட்டேன் நான். அதாவது இது வந்து டேபுடைய அவுட்புட் ஒரு சேனலில் கொடுத்துருக்கேன். மாஸ்டர் அவுட்புட் டைரெக்டாக இங்கேருந்து வெளியே வந்து ஆடியோ ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதுக்கு வந்துடும். இதில் நான் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்சர் செட்டப் அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு அடிஷ்னல் 2 மைக் இன்புட் கிடைக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து 2 ஆடியோ இன்புட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது 5 இன்புட் மிக்சர். ஸோ இந்த மிக்சர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரொஃபஷனல் டிஜே செட்டப் கிடையாது. சின்ன கேதரிங்க்கு வந்து இது ஓகேவாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டிஜிங் பண்ண முடியாது. பட் ஒரு டிஜே இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பேசிக் மிக்சிங் டெக்னிக்கும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அதில். ஓகே, இதில் எனக்கு வந்து அடிஷ்னல் போர்ட் வரதுனால அடிஷ்னல் மைக் கூட நான் கொடுக்கலாம். ஸோ அடிஷ்னல் மைக் கூட வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மைக் கூட நான் வந்து இந்த மிக்சரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்சரில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அதாவது அனௌன்ஸ் பண்ணணும் பேசணும்னு நினச்சா கூட நான் இந்த மைக்கை யூஸ் பண்ணலாம். டிஜே வந்து வெறும் சாங்ஸ் மட்டும் போடணும் அவசியம் கிடையாது. உங்களால் பேச முடியும், உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண நினச்சிங்கன்னா பண்ணலாம். அது கொஞ்சம் நல்லா என்கரேஜிங்காக இருக்கும், ஆடியன்ஸ்க்கு நல்லா க்ரியேட்டிவாக இருக்கும். உங்களால் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் இல்லைனா வந்து ஒரு டாக் அவுட் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் மைக்கில் சொல்லலாம். ஷை ஆகாதீங்க. அது மைக் ப்ராக்டிஸிங் வந்து நிறைய பண்ணலாம். ஸோ மைக் ப்ராக்டிஸிங் கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டன் ஹிட் பண்ணுங்கள். ஸோ சேனல் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். டிஜே ஆப்ஸ் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லா டிஜே ஆப்ஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஜே ஹார்ன் சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். டிஜே ஹார்ன் போட்டாலே வந்துடும். ஜஸ்ட் ஒரு ஹார்ன் எஃபெக்ட் அது. அப்புறம் DJ2, டிஜேயிங் மிக்ஸ், டிஜேயிங் ப்ரோ LE, BPM கவுண்டர், அப்புறம் மிக்ஸ் ஃபேட் டிஜே, VDJ, அப்புறம் டிஜேயிங் ப்ரோ. ஸோ இது எல்லாமே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது. கிராஸ் டிஜேவும் இருக்குது, அதுவும் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து VDJ. ஸோ இதுதான் VDJ ஆப். VDJ ஆப் ரிவ்யூ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ அது ஃபுல் டீட்டெயில்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். VDJ ஆப் வந்து பைனியர் பிராண்டுடைய ஆப் அது. ஸோ அதனால் வந்து ரிலையபிளாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் இந்த ஆப் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். இதுவும் கிராஸ் டிஜே தான் என்னோட மேஜர் ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு ட்ராக்கை போட்டு செக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் என்னோடய பிளேலிஸ்ட் சைடில் இருக்கும். இது எல்லாமே என்னோடய பிளேலிஸ்ட். ஹிந்தி ஒரிஜினல், ரீமிக்ஸ், நான்ஸ்டாப் மியூசிக், ரெட்ரோ பிளேலிஸ்ட். ஸோ இது எல்லாமே என்னோடய பிளேலிஸ்ட்டு. தமிழ் ரீமிக்ஸ். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ எதாவது ஈவெண்ட் போகிறோம், என்னோடய கண்ட்ரோல் என்கிட்ட இல்லைன்னா கூட நான் அதை வச்சு நான் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த கார்பரேட் இஷ்யூனால் வந்து நான் ஃபுல் ட்ராக் ப்ளே பண்ண முடியாது. ஏதாவது பீட்டு மட்டும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இதுதான் கிராஸ் ஃபேடர். ஸோ நான் ட்ராக்கை வந்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ப்ளே ஆண்ட் இருக்குது. ஸோ மிக்சர் அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ நான் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் வால்யூமை. அங்கே ஈஸியாக இருக்கும் நமக்கு.
ஸோ என்னோடய கண்ட்ரோல் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஒரு தடவை நான் வந்து டிவைஸ் வால்யூம் போய் குறைக்கணும் அவசியம் இல்லை எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்லா தம்பு பேஸ்லாம் சூப்பராக இருக்குது. நார்மலாக டேரெக்டாக நான் இந்த அவுட்புட் கொடுத்தேன்னா இந்த அளவுக்கு எனக்கு பஞ்ச் இருக்காது. நான் மிக்சரில் வந்து கொடுக்குறதுனால எனக்கு குவாலிட்டியாக உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ வந்து கண்ட்ரோலில் ப்ளே பண்ணுற அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ நல்ல பஞ்ச் இருக்குது பாருங்கள். ஸோ நான் வந்து மிக்சிங் பண்ணும்போது இந்த கிராஸ்பேர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கிராஸ்பேர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நான் இந்த ஒரு கையில் வந்து கிராஸ்பேரில் வந்து இந்த ஜஸ்ட் கிராஜுவலாக வந்து லெஃப்ட்டுக்கு எடுத்து கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஜுவலாக வந்து லெஃப்ட் ரைட் கொண்டு போயிடலாம். இந்த இடத்துல வந்து அந்த வால்யூமை வந்து அதுக்கேற்றபடி நான் வந்து டிக்ரீஸ் பண்ண முடியனால. ஸோ இது வந்து நீங்கள் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டுமே பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த கிராஸ்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேனல் அச்சீவ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபேடர் மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சேனல் கூட ஃப்ரீயாக இருக்குது. இதில் வந்து நான் மொபைல் ஃபோன் வச்சு யூடியூப்ல நான் வந்து இந்த சேனல் நான் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது. இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்எல்ஆர் அவுட்டும் இருக்குது. வந்து ஃபஸ்ட் டைம் டிஜேயிங் பண்ணுறீங்கன்னா கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு இதில் டிஜேயிங் பண்ணி பழகிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து பெரிய கண்ட்ரோல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மொபைல் டிவைஸ் டிஜேயிங் வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் தான் அது. நீங்கள் அப்புறம் கண்ட்ரோலிங் வாங்கினீங்கன்னா நிறைய விஷயம் கண்ட்ரோலிங் பண்ணுவீங்க. அந்த இதில் வந்து லூப்ஸ் சாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவீங்க. இதுலேயும் லூப் சாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து கண்ட்ரோல் யூஸ் பண்ணும்போது ஹார்ட்வேர் பேஸ்டாக இருக்கும். ஸோ அது வித்தியாசம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, ஓகே நல்லா ஷோஸ் பண்ண முடியும்னு நினைக்கும்போது நீங்கள் கண்ட்ரோல்ஸும் வாங்கிக்கலாம், லேப்டாப் வாங்கிக்கலாம். VDJ app review already நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். நீங்கள் வந்து டேப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணலாம், iOS டிவைஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எனி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நீங்கள் வந்து டிஜேயிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். See you on next video. Take care. DJ Rahul. Bye.